அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். யார் உயிரும் வையகத்தில் உறுதி இல்லையே, யார் யாருக்கும் பிறப்பாலே எதிரி இல்லையே. யார் உயிரும் வையகத்தில் உறுதி இல்லையே, யார் யாருக்கும் பிறப்பாலே எதிரி இல்லையே. இதை அல்லாவை அன்போடு அழைத்தே கேட்டேன், அத்தனையும் உண்மை என்று அவன் தான் சொன்னான். மசூதியை இடிப்பதனால் மதம் மாறுமா? அந்த மடமை தன்னை மனித நேயம் ஏற்குமா? மனிதர்களின் இரத்தம் எங்கும் ஒரே நிறம். இதை அறியாத பிள்ளைகள் செய்த பிழையை மன்னிப்போம். இதை அறியாத பிள்ளைகள் செய்த பிழையை மன்னிப்போம். யார் உயிரும் வையகத்தில் உறுதி இல்லையே, யார் யாருக்கும் பிறப்பாலே எதிரி இல்லையே. இது நம்ம மசூதியை இடித்த 2வது நாள் நம்ம எழுதின கவிதை பாடல். இது எதுக்காக இந்த வரிகளை எல்லாம் நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, நான் வெளியூருக்கு எங்களுடைய அமைப்பு ஒரு விழாவுக்காக போயிருந்தேன். விழா முடிஞ்சிட்டு நாங்கள் ஆசுவாசமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சித்த வித்தியார்த்தி அவசரமாக பதட்டத்தோட ஒரு பேப்பரை கையில் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அது என்ன பேப்பரு அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா, வேறு ஒரு அமைப்பினர் அவங்க போட்ட தீர்மானம், அந்த தீர்மானத்தினுடைய நகல் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னாக்க, இந்த உருவம் இல்லாத, அதாவது உருவமற்ற கடவுள் அப்படின்னு அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, அந்த பிரம்ம ஞானத்தை நம்பி பயணிக்கக்கூடியவங்க, மதங்களை கடந்தவங்க, எல்லா மனிதர்களும் ஒன்றுன்னு சொல்லக்கூடியவங்க, முதல்ல அவங்கள தான் நம்ம அழிக்கணும், அவங்களால தான் நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. அந்த தீர்மான பேப்பரை தான் அவர் எடுத்துகிட்டு பதட்டத்தோடு ஓடி வந்திருந்தார். அப்போ இந்த பிரம்ம ஞானம் அப்படின்றது எல்லா சித்த புருஷர்களும், மதங்களை கடந்தவர்கள் பூரா சொல்லக்கூடிய தத்துவம். இந்த தத்துவத்தை உலகம் முழுவதும் பரப்பிட்டோம்னா எந்த மத பேத சண்டை சச்சரவுகள் இல்லாமல் மனிதர்கள் சுகமாக வாழலாம். அதான் உலக சாந்தி. அந்த உலக சாந்திக்காக தான் சாமி சிவானந்த பரமஹம்சர் பாடுபடுறாரு. அதனால தான் தீகா கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருந்த அடியனெல்லாம் இந்த அமைப்பில் இணைஞ்சிக்கிட்டோம். சாமியினுடைய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம எடுத்து பார்த்தோம். ஒரு கம்யூனிசவாதியை போல் அவருடைய லைஃப் முழுவதும் நடந்திருக்கிறாரு. ஆக இந்த பிரம்ம ஞான தத்துவங்களை பின்பற்றக்கூடிய நாமெல்லாம் ஒரு புறவழிக்காக, புற விஷயங்களுக்காக ஒரு பாதுகாப்பு இயக்கங்களை நம்ம கட்ட வேண்டியது இருக்குது. அதனுடைய ஒரு மறு அமைப்பு தான் அனைத்தும் நீயே அப்படின்ற இந்த அமைப்பு. ஆத்ம நமஸ்காரம்.